உங்கள் சைல்டுக்கு ஸ்பீச் டிலே இருக்கா? அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஓரல் எக்ஸசைசஸ் ஆர் ஓரல் மசாஜஸ் கொடுத்தா போதும், அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸ்பீச் தெரப்பி பற்றி மக்கள் அதிகமாக நம்புற மித்ல இதுவும் ஒன்று. ஹாய், நான் ஹர்ஷினி, உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் சுதந்திரா ரீஹாப்ல இருந்து. நான் ரொம்ப காமனாக கேட்குற மித் என்ன அப்படின்னா, என் குழந்தை பேச மாட்டாங்க, டெய்லி ஓரல் மோட்டார் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது எப்பவுமே உண்மை இல்லை. ஒரு சைல்டுக்கு எக்ஸ்பிரசிவ் அப்படி இல்லைனா ரிசப்டிவ் லாங்குவேஜில் டிலே இருந்து அவங்களுக்கு ஓரல் மோட்டார் வீக்னஸ் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஓரல் மோட்டார் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணி ஸ்பீச் லாங்குவேஜ் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நம்மளால டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஓரல் மோட்டார் இம்பேர்மெண்ட் இல்லாத சில்ட்ரன்ஸ்க்கு நான் ஸ்பீச் ஓரல் மோட்டார் எக்ஸசைசஸ் மட்டும் கொடுத்து ஸ்பீச் லாங்குவேஜ் டிலேக்கு ஒரு எவிடன்ஸ் பேஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். சரி, அப்போ யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா விழுங்குறதுலாம் வந்து கஷ்டம் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இல்லை வந்து பெரியவங்களுக்கு, அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து ஓரல் மோட்டார் வீக்னஸ் இருக்கு ஆர் நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அதாவது டிசார்ட்ரியா ஆர் செரிப்ரல் பால்சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான அசஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால ஓரல் மோட்டார் எக்ஸசைசஸ் வந்து கொடுக்கலாம். ஓரல் மோட்டார் எக்ஸசைஸ்க்கு கண்டிப்பா ஒரு ரோல் இருக்கு. ஆனா அது எல்லா ஸ்பீச் டிலேக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்க முடியாது. அதனாலதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரான அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஓரல் மோட்டார் எக்ஸசைஸ் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா என் குழந்தைக்கு ஸ்பீச் இன்னும் அப்படியே ஆகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர்